கைஸ் ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய டியோ பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்ட்டு அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பீச்சில் இருக்கேன். ஸோ வேறு ஒரு இடத்துக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு போயிட்டு அவங்க ஆக்சுவலாக வீடியோவுக்கு பெர்மிட் பண்ணல. ஸோ அந்த ரீசன்னால் நான் அப்படியே சரி பீச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பீச் வந்து ஆக்சுவலாக நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் உள்ளே போகல. ஏன்னா பார்த்திங்கன்னா ஸோ இந்த லைட்டிங் ஃபோக்கஸ்க்காக தான் நான் இந்த சைடு உட்காந்துருக்கேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து டியோவை பற்றி நான் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, டியோ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை நான் ரொம்ப ஓகே, அது என் வண்டிக்கு அப்போ நான் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா அப்போ வந்து ஒரு 2 சர்வீஸ் தான் முடிஞ்சிருந்தது, 2 ஃப்ரீ சர்வீஸ் தான் வந்து வண்டிக்கு முடிஞ்சிருந்தது. அதனால் நான் என் வண்டியில் அந்த ப்ராப்ளம் இல்லாததால் நான் வந்து அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து எய்தர் சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க, இல்லைனா வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது சீரியஸான ப்ராப்ளமாக இருந்தால் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். பட் அவர் மென்ஷன் பண்ண ப்ராப்ளம் வந்து எனக்குமே வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கரெக்டாக ஒரு 27 to 31 ஸ்பீடுக்கு வண்டி மூவ் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வண்டியில் வந்தது. அதாவது ஏதோ ஒரு பார்ட் வைப்ரேட் ஆகிற மாதிரி. ஸோ அடுத்து அந்த சவுண்ட் எப்போ கன்னியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 41 கான்ஸ்டண்ட்டாக, அதாவது 39 41 கான்ஸ்டண்ட்டாக போகலாம். அந்த சவுண்ட் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ஆக்சுவலாக வந்து என்னோடய ஒய்ஃப் தான் வண்டி ஓட்டிகிட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதாவது 3rd சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தோடனே சொன்னாங்க. சரி, எனக்குமே கொஞ்சம் அதை நான் நோட் பண்ணல. ஏன்னா வண்டி ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு வரக்குள்ளே தெரியல. ஸோ என் ஒய்ஃப் வந்து அதை ஓட்டி பார்த்துட்டு இது இந்த மாதிரி சவுண்ட் இருக்குது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வண்டியில் வரக்குள்ள பக்கத்தில் போகக்குள்ளே அந்த சவுண்ட் நல்லா அப்சர்வ் ஆகுது, அந்த வைப்ரேஷன் ஆகிற சவுண்ட் வந்து. ஸோ அந்த நாய்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா சர்வீஸ்க்கு நான் போய் கேட்டிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கியர் ஆயில் மாற்றுறேன், ஸோ கியர் அந்த பின்னாடி வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அந்த இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபிக்ஸே கிடையாது. அது வண்டி ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட் ரைஸ் பண்ணக்குள்ளே ஏதோ ஒன்று ஆடுற மாதிரி ஒரு சவுண்ட்னா, ஒரு மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனப்போ இல்லை, இது ஃபால்ட்டு ஃபோனில் சொன்னேன், அவங்க இது பண்ணிட்டாங்க, போல்ட்டு போட்டாங்க. இது வேறு ஏதோ ஒரு சவுண்டு இருக்குது. ஸோ ஒரு நாள் தான் அது சர்வீஸ் பண்ணி, அது என்னென்னு பாருங்கள். 30 கிலோமீட்டர் போனால் ஏதோ நாய்ஸ் சொன்னாங்க. இந்த ஒரு பாட்டு போட்டால் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? வருவாங்க. என்ன ஃபால்ட்டுண்ணா அது? ஆயிலெலாம் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கேன். ஆயிலாக கம்மியாக இருக்குது. ஆயிலாக கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டுங்க. ஆயில் எந்த ஆயில்? தீபக். செக் பண்ணியிருக்கேன். அது யூஸ்வலாக சர்வீஸில் பார்க்க மாட்டாங்களா அது? அது சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் பார்ப்போம். இல்லை ஃப்ரீ சர்வீஸ் தான் இப்போ பண்ணது. இப்போ அது லிஸ்ட்டில் அது வர இருந்தால் தான் பார்ப்போம். அப்படியா? ஓட்டுங்க. அப்படி வந்துச்சுன்னா காலையில் விட்டுருவேன், சாயந்தரக்குள்ளே இருக்குது. என்ன மாற்றினீங்க? என்ன மாற்றினீங்க? தீபக் ஆயில் செக் பண்ணியிருக்கு. ஆயில் நெட்டில் செக் பண்ணிட்டேன். ஓட்டி பாருங்கள். அப்படி இல்லை நாளைக்கு காலையில் விட்டுருவோம். வந்து தரோம், நாளைக்கு ஒரு 2 நாள் ஓட்டி பாருங்கள். ஆயில்ஸ் வந்துச்சுன்னா காலையில் விட்டுருவோம், ஈவினிங்குள்ளே. சரி, ஓகே. ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எடுத்து வந்து கொடுக்கலாம்ல? போகலாம். அந்த சர்வீஸ் சென்டரில் நான் என்ன கேட்டிருப்பேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம தான் வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத சர்வீஸ் சென்டரில் நம்ம சொல்லணும். ஸோ சர்வீஸ் சென்டரில் நம்ம சொல்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்படியே இருந்தாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிக்கலாக இருக்குன்னா அதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். வண்டியில் இந்த பார்ட் போயிருக்கு, இல்லை இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க.
ஸோ அவங்க எனக்கு சொல்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த சர்வீஸ் சென்டர் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இவங்களுக்கு போய் நம்ம வந்து எக்ஸலண்ட்டுன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்கோமே அப்படின்னு அப்போ தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு 27 போக்குள்ளே அந்த ஸ்பீடில் அந்த நாய்ஸ் இருக்குது. அவர் ஓட்டி பார்த்துட்டு தான் திருப்பி அந்த கியரை எல்லாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்றது என்கிட்ட சொன்னார். ஸோ நம்ம சிட்டியில் என்ன ஸ்பீடில் போவோம்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ சிட்டியில் வந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் இப்போ ஒரு டிராஃபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு 27 இல்லை 30 இந்த ஸ்ட்ரெச்சில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே ஒரு 50, 45 அப்படி போயிட்டுருப்போம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த 27 போயிட்டுருக்கோம், அந்த நாய்ஸை நம்மளால் பேர் பண்ணவே முடியாது. வண்டி ஸ்மூத்தாக, ஏன்னா ஹோண்டா இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும், அந்த நாய்ஸ் மட்டும் அப்படியே தனியாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து அவர் சொன்னது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. சரி என்னடா அது, அப்படியே தான் வண்டியை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ஒர்க்லாம் இருந்தது, அதனால் வண்டியை சரி ஒரு 2 days கழிச்சு பார்ப்போம் அப்படின்னாலும் அதே ப்ராப்ளம் அப்படியே தான் இருந்தது. சரி இது என்ன தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக நான் என்னோடய யமஹா வந்து ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்பில் விடுவேன். ஸோ அந்த அண்ணன்ட்ட இந்த வண்டி ஒரு நிமிஷம் வாங்க உட்காருங்க, இந்த மாதிரி நாய்ஸ் இருக்குன்னு ஓட்டி பாருங்கள் அப்படின்ட்டு அவர் பின்னாடி நானும் உட்காந்தேன். அவர் வேகமாக திருப்பி கடைக்கு அழைச்சிட்டு போனார். சரி ஏதோ பண்ண போகிறார் போல இருக்குது அப்படின்ட்டு கடைக்கு அழைச்சிட்டு போய் ஒன்றுமே பண்ணல. ஃப்ரண்ட்டு டயரில் எவ்வளோ காற்றுருக்கு, ரியர் டயரில் எவ்வளோ காற்றுருக்கு அப்படின்றத செக் பண்ணார். ஸோ இதை செக் பண்ணோடனே எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டயர்லையுமே ஆப்வியஸாக ரொம்ப காற்று கம்மியாக இருந்தது. இது அவர் என்ன சொன்னார்னா, இது நடக்கிறது தான். ஏன்னா வண்டி மேலே ஸ்டாண்டில் நிற்கக்குள்ளே வண்டியில் ஏறி உட்காந்தா வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் காற்று கொஞ்சம் குறைய தான் செய்யும். இது வந்து நம்ம தடுக்கவே முடியாது. இதை சொன்னாலும் யாரும் ஒத்துக்க போகிறது கிடையாது. உங்கள் வண்டியில் அதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி டயரில் 22 இருக்கணும், பின்னாடி டயரில் 32லேருந்து 36க்குள்ளே ப்ரெஷர் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் செட் பண்ணி கொடுத்துட்டு வண்டியை என் கூட உட்காந்து ஓட்டி காமிச்சார். அந்த சவுண்ட் இல்லவே இல்லை. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நான் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ உனக்கு அவர் வந்து எனக்கு நான் அந்த ஹோண்டாவில் வந்து இந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த டியோவில் இதெல்லாம் பசங்க சுற்றி விளையாண்டுறோம். ஸோ அதை வந்து அவர்கிட்ட தான் போய்ட்டு அப்பப்போ இதை சரி பண்ணுவோம், அந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது, ஏன்னா அவரே சொல்லுவார் இது வந்து புது வண்டி, கம்பெனி சர்வீஸில் தான் இருக்கணும், அப்போ தான் உங்களால் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அவங்க தான் எனக்கு ரொம்ப சொல்லுவாங்க. மற்ற பழைய வண்டினா அவங்களே பார்ப்பாங்க. ஸோ புது வண்டின்றப்போ சின்ன சின்ன இது தான் பண்ணுவாங்க, பட் மேஜரான ஒர்க்லாம் வந்து நீங்கள் கம்பெனியில் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த அண்ணனே சொல்லுவாங்க. ஸோ அந்த அண்ணன் இதை சொல்லக்குள்ள எனக்கு அப்படியே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அவங்க என்னப்பா சர்வீஸ் பண்ணாங்க, இதுதான் ஹோண்டாவா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். சரி போயிட்டு போகுது, நீ வந்து இனிமேட்டு அந்த சர்வீஸ் சென்டரில் விடாத. ஏன்னா மேபி இந்த ஒரு சர்வீஸில் அவங்க அதை மிக்ஸ் பண்ணாங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சர்வீஸில் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ 3rd சர்வீஸுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் வந்தது. காற்று இல்லைன்றது வந்து இது வந்து ஒரு காசு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த அண்ணன் இது காசு கூட வாங்கலை. நானாக வந்து இதுக்கு என்னப்பா இது எதாவது பெரிய ப்ராப்ளம். அவர் கூட ஒரு நிமிஷம் என்ன யோசிச்சார்னா, புது வண்டியில் எப்படி இந்த மாதிரி கியர் பாக்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றது என்கிட்ட கேட்டார். புது வண்டினா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10,000 இல்லை இப்போ 20,000 கிலோமீட்டர் கூட ஓடலை வண்டி. ஸோ நம்ம ஒரு வருஷம் இன்னும் கூட முடியல கரெக்டாக வண்டிக்கு. ஸோ புது வண்டின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து இதை இப்படி சொல்கிறீங்க, இந்த ப்ராப்ளம் வந்தது நீங்கள் எப்படி அக்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஸோ அது வந்து எனக்கு நீங்கள் இனிமேட்டும் ஒரு 4-5 சர்வீஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஹோண்டாலே கண்டினியூ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் வேறு சர்வீஸ் மாற்றுறதுனா அப்படின்றத சொன்னார். ஸோ கைஸ் இது கேட்குறதுக்கும் கொஞ்சம் இது வந்து சர்வீஸ் சென்டர் மேலே மிஸ்டேக், நம்ம சர்வீஸ் சென்டர் மேலே மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நம்மளும் வந்து காற்று அடிக்கணுன்றது கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ காற்று அடிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் வந்து வண்டி ஸ்டாண்டு போட்டிருக்கப்ப யாரும் அதில் ஏறாதீங்கன்னு நம்ம போய் சொல்ல முடியாது. ஸோ கைஸ் அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட். ஆக்சுவலாக எனக்குமே அப்போ எனக்கு அது நடக்கலை, நான் அது ஏதோ ஒரு இதுன்னு விட்டுட்டேன். ஸோ மேபி அந்த சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் இந்த ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம், இல்லாட்டு அதை கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக அவங்க ஒரு கண் வச்சுக்கிட்டா உங்களுக்கே தெரியும் அந்த ஹோண்டா வண்டியோட ரிஃபைன்மெண்ட். சரி டியோ வந்து கொஞ்சம் அந்த இன்ஜின் சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் யூனிக்கான கம்பேர் பண்ணக்குள்ளேயும் இல்லை ஹோண்டாவில் ஷைன் இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு ஆக்டிவா ஓட்டிட்டு நீங்கள் டியோ ஓட்டுறது, டியோவோட இன்ஜின் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. பட் அந்த நாய்ஸை நீங்கள் வந்து அதுலேருந்து தனி துண்டாக அந்த நாய்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக அந்த இன்ஜின் நாய்ஸுன்றது அந்த ஒரு நாய்ஸ் உங்களுக்கு தெரியும், அது வந்து தனி துண்டாக தெரிகிறப்ப அந்த நாய்ஸை வந்து நம்மளால் பேர் பண்ணிவிட்டு ஓட்டவே முடியலை. ஸோ அதுதான் கைஸு. ஸோ இதான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. ஸோ அப்படியே பீச் பாருங்கள் பின்னாடி. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளோஸ் டு த லைட் உட்காந்துருக்கேன்.
ஸோ க்ளோஸ் டு த லைட் உட்காந்துருக்கிறதால வந்து எனக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ வந்து பீச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே போகல. ஸோ நேற்று வந்து ரொம்ப கூட்டம் அப்படி இப்படின்னு நியூஸில் போட்டாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக வேறு வீடியோ பண்ணலான்ட்டு வெளியே வந்தேன். அந்த இடத்துல பெர்மிஷன் கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துக்கு சரி சும்மா வந்து ஒரு சரி பீச் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் டே மாரி தான் இருக்குது க்ரௌடு. ஸோ இங்கேருந்து தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு நார்மல் டே மாரி தான் இருக்குது. எல்லோரும் சரி இது என்ன தான் ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் எல்லாருமே சேஃபாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. மாஸ்க் போடாமல் எங்கேயும் சுற்றாதீங்க. சேஃபாக இருங்க. தேங்க்யூ கைஸ். see you next video. Bye.